நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக குண்டு மல்லிப்பூ வச்சு மாலைக்கட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். மாலைக்கட்டு கட்டுறதுக்காக நார்மலாக பூ கட்டுற நூலை இந்த மாதிரி 5-6 மடிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கும் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூ கட்டுற நூல் எடுத்துக்கலாம், இல்லைனா வாழைநார், ரிப்பனு, இந்த மாதிரி நம்மளுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கலாம். வேணி எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இந்த மாதிரி நூலை வந்து மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணிடலாம் பாருங்கள். நம்ம இன்னும் நல்லா மொத்தமாக கூட மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு இதில் கட்டும்போது நம்மளுக்கு கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதோட நுனி பகுதியில் நம்ம கொண்டையில் கட்டுற மாதிரி வேணும்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நூல் விட்டு இந்த இடத்துல கட்டிக்கங்க. அப்படி இல்லை நம்ம வந்து யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு லாஸ்ட்டை கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு அந்த இடத்துல 2 சுற்றி நாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பாருங்கள், பூ கட்டுற மெத்தடில் நாட் போட தெரியலன்னா கயிறு முடி போடுற மாதிரி இந்த மாதிரி 2 முடி போட்டுக்கோங்க. முடி போட்டு அந்த குட்டி நூலை கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் 5-6 மடித்தேன் இல்லைங்களா, அந்த நூலை வந்துட்டு நான் இப்போ லெஃப்ட் சைடில் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து நம்ம கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும். அந்த நூலை வந்து நம்ம கடைசி வரைக்கும் விடக்கூடாது. பூ எடுத்து வச்சு நம்ம இந்த 2 விரலில் பிடிச்சிக்கிட்டு தான் கட்டணும். இப்போ பாருங்கள், அந்த நூல் மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி லைட்டாக கிராஸாகவும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வைக்கும்போது இந்த மாதிரி கிராஸாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நல்லா 2 சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றும் போது பாருங்கள், காம்பு வந்து நல்லா வெளியில் இருக்குது. இந்த மாதிரி காம்பு நல்லா வெளியில் இருக்கிற மாதிரி வச்சு சுற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து சுற்றும் போது பூ வந்து உதிராமல் இருக்கும். அடுத்த பூ பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு கட்டணும் இல்லைங்களா, அந்த பூவோட மேல் பக்கமாக அதே சமயம் ஒட்டு நல்லா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இன்டூ மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நூலை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக சுற்றிக்கிட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட மேல் பக்கம், அதாவது இப்போ வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த பூவோட அடிப்பக்கம் இந்த மாதிரி விட்டு எடுத்துக்கணும். அடுத்த பூ வைக்கும்போது பாருங்கள், ரொம்ப மெதுவாக வச்சு காட்டுறேன். முன்னாடி வச்சோம் இல்லைங்களா, அந்த பூ மேலேயே வச்சுக்கலாம் பாருங்கள், அதோட காம்பு மேலே வச்சுக்கலாம். அடுத்தது பூ வந்து ரவுண்டாக அந்த மொட்டு வந்து ஒட்டிகிட்டு இருக்குது. நூல் வந்துட்டு நம்மளுக்கு 2வது பூவோட அடியில் இருக்குது. இதை வந்துட்டு இப்படி 2 காம்பையும் சேர்த்த மாதிரி சுற்றிக்கிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள். இப்போ வச்சுருக்கிற பூவையும் முன்னாடி வச்சோம் இல்லைங்களா, அந்த பூவோட காம்பு அடியில் தான் நூல் இருக்குது. 2 காம்பையும் சேர்த்தா அப்படி பாருங்கள், இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு வரணும். பூவை வந்து நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற விரலில் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பூவையும் நூலையும் சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட அடி சைடு காம்போட அடிப்பக்கமாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். அடுத்த பூ பாருங்கள், நம்ம அடுத்தடுத்து பூ மேலேயே தான் வச்சுக்கிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும். இந்த மாதிரி பூ மேலேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பாருங்கள், நம்ம கட்டை விரலால் நூலையும் சரி பூவையும் சரி நல்லா பூவோட காம்பையும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட அடிப்பக்கமாக நூலை விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பூ வச்சு சுற்றும் போதும் அடுத்தடுத்து நம்ம லைட்டாக நம்ம கையை திருப்பிக்கலாம். அந்த மாதிரி லைட்டாக திருப்ப தான் நம்மளுக்கு ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பூ வச்சுட்டு ஒரு சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட காம்புக்கும் அடிப்பக்கமாக நூலை விட்டுக்கலாம். நான் பேசுகிறது உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவாக புரியலனா கூட நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி பூ முன்னாடி கட்டின பூ மேலேயே இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி பெருக்கல் மாதிரி நம்ம பூவை வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்றிக்கிட்டு வந்து இப்போ வச்ச பூவோட அடிப்பக்கமாக நூலை விட்டுருங்க. இந்த மாதிரி மாலைக்கட்டு வந்து நிறைய பேர் கட்டி காமிக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ரவுண்டாக லேயராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்தடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சு சுற்றிக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூ சுற்றுறோம் இல்லைங்களா, மாலைக்கட்டு கட்டுறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கட்டும்போது நம்மளுக்கு தெரியாமல் காம்பு வெளியிலையோ உள்ளியோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் நழுவுன மாதிரி இருந்து ஒரு பூ உதிர்ந்து போச்சுன்னா கூட நம்ம கட்ட ஒவ்வொரு பூவாக அந்த உதிர்ந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பூவாக உதிர்ந்துக்கிட்டே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக கட்டுங்க. இந்த மாதிரி பாருங்கள், சுற்றிட்டு கொண்டு வரோம். அந்த நம்ம 5-6 மடித்தோம் இல்லைங்களா, அந்த நூல் வந்துட்டு நம்ம ஆள்காட்டி விரல்லையும் கட்டை விரல்லேருந்து அந்த நூல் நகரவே கூடாது. நம்ம ஒவ்வொரு பூ எடுத்து வைக்கும் போதும் நம்ம அந்த நூலோடு சேர்த்து நம்ம வந்து பூவையும் பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். இதே மெத்தடில் நம்மளுக்கு ஜாதிப்பூ, முல்லைப்பூ, காக்கட்டான், கனகாமரம் இந்த மாதிரி எல்லா பூக்களுமே இதே மெத்தடில் வச்சு சுற்றும் போது ரவுண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம 5-6 மடித்தோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்துட்டு இந்த மாதிரி சுண்டு விரல் பக்கமாக நல்லா இழுத்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதே சமயம் பாருங்கள், நம்ம அடுத்தடுத்து பூ எடுத்து வைக்கும் போதும் பூவோட காம்பையும் சேர்த்து அந்த நூலையும் சேர்த்து பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி கொஞ்சமாக சுற்ற நம்ம கையை லைட்டாக திருப்பும் போது தான் ரவுண்டாக கொண்டு வர முடியும். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக சுற்றலை, நார்மலாக கொஞ்சம் மெதுவாக தான் சுற்றுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றுறதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரியும். அதே சமயம் இந்த மாதிரி பூ சுற்றும் போதும் நீங்களும் கொஞ்சம் பூ எடுத்து சுற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம்லேயோ செகண்ட் டைம்லேயோ வராது, ஒரு 5-6 டைம் சுற்றி பார்க்கும்போது தான் வரும்.
நம்ம நார்மலாக பூ கட்டுறது கூட ஒரு 2 டைம் 3 டைம் கட்டி பார்த்தோமா கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட கொஞ்சம் சீக்கிரத்திலே கட்டி கற்றுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி மாலை கட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 டைம் 7-8 டைம் கட்டி பார்க்கும்போது தான் அந்த ரவுண்டாக கொண்டு வர முடியும். ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம்லாம் சுற்றும் போது அப்படி கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி. அப்புறம் அதே மாதிரி நீங்கள் சுற்றி பழகும்போது சீக்கிரத்திலே ஒரு 5-6 டைம் 7-8 டைம் நீங்கள் வந்துட்டு சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள் 3 ரவுண்டு சுற்றி இருக்கிறேன், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரவுண்டும் நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 10 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக புரிஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து கட்டும்போது உங்களுக்கும் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி அடுத்தடுத்து சுற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக சுற்றி காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். வேணி வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போது இந்த மாதிரி பூ வந்து ஈஸியாக சுற்றி எடுக்கலாம். இதே வந்து கொஞ்சம் நீளமாக சுற்றிட்டோம் அப்படின்னா பாருங்கள், பூவோட அடிப்பக்கமாக நூலை சுற்றி எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது பழக சரியாக போயிடும். பாருங்கள், பூவோட அடிப்பக்கமாக நூலை சுற்றி எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு வந்துட்டு அந்த வேணியவே வந்து சுற்றிக்கிட்டு வரதா இருக்குது பாருங்கள். இப்படி சுற்றிக்கிட்டு வந்து வேணி இந்த பக்கமாக சுற்றி எடுக்கும்போது கொஞ்சம் பூ வந்து தூக்கி போடுற மாதிரி இருக்குது. அது பூவெல்லாம் உதிர்ந்து போவாது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி சுத்த தான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் பாருங்கள். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, லேயராக. பூ வந்து மொட்டாக இருக்குது. இது வந்து நல்லா வெடித்து வரும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பூ பாருங்கள், இந்த மாதிரி வைக்கும்போதே பாருங்கள் ரொம்ப மொட்டோட அடி பக்கமாக கழுத்து பகுதியிலையும் வச்சு சுற்றக்கூடாது. அந்த மாதிரி சுற்றும்போது கட்டாயி போயிடும். அதனால் கொஞ்சோண்டு மட்டும் காம்பு விட்டுட்டு வச்சு சுற்றுறோம் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பூவும் கட்டாகாது, அதே சமயம் உதிர்ந்தும் போகாது. இந்த மாதிரி வேணி ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். எனக்கு பூ கட்டவும் தெரியாது, இது இந்த மாதிரி கட்டி பழகவும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஊசியில் ஈஸியாக கோர்த்துக்கலாம். ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி ரவுண்டாக லேயராக அழகாக கோர்த்துக்கலாம். அந்த வீடியோவும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன், நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அது வந்துட்டு கோர்த்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாலை கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே ரொம்ப அழகாக வேணி ரெடி பண்ணிடலாம். கட்ட தெரியாதவங்களும் இந்த வீடியோ பார்த்து கட்டி பழகிக்கங்க. லாஸ்ட்டாக முடி போடுறது பாருங்கள், அந்த ஒத்தையை சுற்றி எடுத்துடலைங்களா, அந்த நூலை கொஞ்சம் நீளத்துக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக முடி போடும்போது தான் நம்மளுக்கு உதிராமல் இருக்கும். இந்த மாதிரி இறுக்கமாக முடி போட்டுட்டு பிரைடலுக்குலாம் கொண்டையை சுற்றி வைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அந்த நூல் வந்துட்டு முன்ன பின்ன இருக்கிறத மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. அப்படியே முன்னாடி கட்டும் போதே வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் நூல் விட்டு கட்டிக்கங்க. கட்டும் போதும் சரி, லாஸ்ட்டாக முடிக்கும் போதும் சரி. இந்த மாதிரி வேணி மாதிரி ரவுண்ட் பண்ணி வைக்கும்போது பாருங்கள், இந்த நூலை வந்து கொண்டையை சுற்றி அடிப்பக்கமாக கட்டிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வேணி. நம்மளுக்கு இந்த நூல் வந்துட்டு வேண்டாம், நம்ம யூ பின்னோ சேஃப்டி பின்னோ போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நூலை வந்துட்டு நல்லா ஒட்டி கட் பண்ணிக்கலாம். ஒட்டி கட் பண்ணிவிட்டு அதோட நுனி பகுதியில் சேஃப்டி பின் குத்தி வச்சுக்கலாம். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.